இந்த வீடியோவில் டெவாப்ஸ்னா என்ன, டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம ட்ரெயினர் ஹர்ஷா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டெவாப்ஸ், டெவாப்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டெவாப்ஸ், ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? டெவாப்ஸ்னால் என்ன? ஸோ டெவாப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டீம். ஓகேவா? ஸோ டெவ் அப்படின்றது என்னென்னா டெவலப்மெண்ட்டை தான் டெவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஓப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது என்னென்னா ஆப்ரேஷன் டீம். ஸோ என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும், டெவலப்மெண்ட் டீமுக்கும் அண்ட் ஆப்ரேஷன் டீமுக்கும் நடுவில் உள்ள கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன வந்தது, டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஓகேவா? கம்யூனிகேஷன் பிட்வீன் டெவலப்மெண்ட் டீம் அண்ட் ஆப்ரேஷன் டீம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஸோ இப்போது இது நார்மலாக எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி வந்து டெவாப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே என்ன, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, ஐடி. ஸோ ஐடிஸில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைக் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஐடியில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். லைக் இப்போ ஃப்ரண்ட் எண்டாக இருக்கலாம், பேக் எண்டாக இருக்கலாம், இல்லை க்ளவுட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சர்வரை லைக் ஹப் பண்ணுற, அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் ஒரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் யாரோட கம்யூனிகேஷன் வேணும், அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரோட கம்யூனிகேஷன் வேணும். இப்போ அந்த ப்ராஜெக்டில் யார் யார் ஒர்க் பண்ணுவா, டெவலப்மெண்ட் டீமும் ஆப்ரேஷன் டீமும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்மூத் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து கம்ப்ளீட் ஆகுமா. ஸோ அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் வந்து டெவாப்ஸ். ஓகே, அப்போ டெவாப்ஸ் அப்படின்றது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கல்ச்சர். ஸோ வாட் இஸ் கல்ச்சர், அதை ஏன் வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க? எஸ், அந்த இடத்துல வந்து அது ஏன் அதை வந்து இப்போ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளோட கல்ச்சர் இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம பாஸ்ட்லேருந்து நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி தான் எத்னிக் வியர் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் வியர் இருக்கணும், அந்த டைமில் நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்றது நம்மளோட கல்ச்சர். கரெக்டாக? ஸோ அந்த கல்ச்சரை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்போ அது என்னது, அது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸாக. ஸோ அப்போ டெவாப்ஸும் என்னென்னா ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ப்ராக்டிஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு வந்து லைக் சக்ஸஸ் கிடைச்சதுனால தான் டெவாப்ஸை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டெவாப்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. டெவாப்ஸ்ன்றது ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன் டீமும் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை ஸ்மூத் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் டெவாப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டெவாப்ஸ் கான்செப்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு இங்கே எல்லாமே வந்து எப்படி ரன் ஆச்சு, இங்கே வந்து எதுவுமே நமக்கு ஆட்டோமேஷனாக ரன் ஆகலை. அஜைல் மெத்தடாலஜியில் வெறும் டெவலப்மெண்ட் டீம் மட்டும் ஆட்டோமேஷனாக ரன் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே டெவாப்ஸ் டீமில் என்ன பண்ணாங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் ரெண்டு பேருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களோட ஒர்க்கை வந்து சைமல்டேனியஸ்லி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சைமல்டேனியஸ்லி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும், பிளான். ஸோ அந்த பிளான் வந்து நமக்கு வருது. அந்த பிளான்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கோடு எழுதுகிறாங்க. ஸோ கோடு எழுதினதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டெப்ளாய் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகுறா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடில் ஏதாவது இஷ்யூ, ஓகேவா, இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கோடில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா, இப்போ இவங்க கோடில் ஏதோ ஒரு இஷ்யூன்னு அதை சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும், டெஸ்டிங் டீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன், பிகாஸ்னால் இந்த ஒர்க் எங்கேயுமே ஸ்டாப் போய் ஆக போகிறதில்ல. இந்த ஒர்க் வந்து இன்ஃபினிட்டியாக வந்து உங்களுக்கு தெரியுதா, இங்கே எங்கேயாவது அந்த ஒர்க் ஸ்டாப் ஆகிற மாதிரி
இல்லை. ஸோ ஏன் பிகாஸ் அப்படி இந்த ஒர்க் வந்து இன்ஃபினிட்டியாக நமக்கு என்ன ஆகிட்டே இருக்க போது, நடந்துகிட்டே இருக்க போகுது. அப்போ டெவலப்மெண்ட் டீமோட ஒர்க் என்ன வந்து பிளான் பண்ணுறது, கோட் எழுதுறது, பில்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது. அதை வந்து ஆப்ரேஷன் டீமோட ஒர்க் அதை ரிலீஸ் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் அதை மானிட்டர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டெவாப்ஸில் வந்து என்ன ரன் ஆகுது, எல்லாமே வந்து நமக்கு ஒரே மாதிரியே ரன் ஆகுது. லைக் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ டிசைன், பில்ட், டெஸ்ட், டெப்ளாய்ன்றது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கண்டினியூவஸாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து டெவாப்ஸ் என்னன்னு சொல்வோன்னா டெக்னாலஜி அப்படின்னு. இப்போ ஏடபிள்யூஎஸ், ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த டெவாப்ஸ், வாட்டர்ஃபால், அஜைல் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இல்லைன்னா நம்ம பைத்தானை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், அதே ரெக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு பைத்தான்லேயும் ரன் ஆக போகுது. பைத்தான் இல்லைன்னா இப்போது ரீசெண்டாக அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? பட் டெவாப்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. டெவாப்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ளே இருக்க டூல்ஸ் மட்டும்தான் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போதே தவிர டெவாப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கல்ச்சர்னால அது டெக்னாலஜியில் வராது, அது வந்து ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும். ஓகேவா? அப்போ டெவாப்ஸ் அப்படின்றது ஒரு மெத்தடாலஜி. ஓகே, இப்போ நம்ம டெவாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். டெவாப்ஸில் என்னென்ன ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆக்சுவலி டெவாப்ஸ் எங்கே ஒர்க் ஆகுது, எதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் டெவாப்ஸ், ஓகேவா, டெவாப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ 2000 ரேஞ்சில் 20s அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியானா எல்லோரும் எதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபேஸ்புக். எஸ், ஸோ ஃபேஸ்புக் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னா ஃபேஸ்புக்கை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஃபேஸ்புக்கோட யூஐ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கோட யூஐ வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும், ஒரு நார்மல் யூஐயாக இருக்கும். அண்ட் அதில் அவ்வளோ என்ன இருக்காது, அப்டேட்ஸ்லாம் வராது. ஃபேஸ்புக்குன்றது எதுக்கு, நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம், மெசேஜ் லைக் டெக்ஸ்ட் பண்ணுவோம் அண்ட் ஏதாவது ஒரு ஏதாவது நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் தான் அந்த டைமில் வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2000 ரேஞ்சுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2010 வச்சுக்கலாம். 2010 வந்து யார் அதுக்கப்புறம் லைக் இப்போ ஃபேஸ்புக் அப்படின்றது யார் யூஸ் பண்ணால் 90s கிட்ஸ் வந்து ஃபேஸ்புக் எல்லாருக்குமே வந்து அப்போது ஃபேஸ்புக் தான் வந்து தெரியும், அதனால் அவங்க ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ 2010 வந்து நம்ம சோஷியல் மீடியா அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்துச்சா? ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமோட யூஐ எப்படி இருந்துச்சு பார்க்க? இதை விட கொஞ்சம் அப்கிரேடாக. ஸோ அந்த யூஐ வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு, அப்கிரேடாக இருந்துச்சு. அண்ட் அப்போ இருந்த 2Ks எல்லாருமே என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் அப்போ இருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமோட யூஐ பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா 90s கிட்ஸும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷன் போர்ட்டல் தான். ஸோ இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, லைக் கம்பேர்ட் டு ஃபேஸ்புக் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன நிறைய இருந்துச்சு, செக்யூரிட்டி வந்து நிறைய இருந்துச்சு அண்ட் நிறைய அப்டேட்ஸும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட்ஸ் வந்து எப்போ வந்துட்டு இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண 6 monthsக்கு ஒன்ஸ், அந்த டைமில் 2010லலாம் 6 monthsக்கு ஒன்ஸ் அண்ட் 5 monthsக்கு ஒன்ஸு நமக்கு என்ன வந்துகிட்டே இருந்துச்சு, அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அதோட யூஐ பிடிச்சி எல்லோரும் என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இது தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2019க்கு மேலே அகெயின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட யூஐயை வந்து அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த யூஐ என்ன பண்ணுறாங்க, அப்படியே செம்மையாக அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸாக வந்து இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவங்க, அந்த கனெக்ஷன்ஸை வச்சுருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அகெயின் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எங்கே வராங்க, ஃபேஸ்புக்கு வராங்களா? ஸோ அந்த யூஐ என்ன ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2Ks எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தானா தெரியும். அவங்க அதை இன்னும் எப்படி மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க, ஸோ மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லைக் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி, இன்ஸ்டா கூட இப்போ வந்து மெட்டாவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. மெட்டாவில் இந்த சென்ஸ் ஃபேஸ்புக் வந்து மெட்டா கம்பெனியோடது. ஸோ அப்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க. பை பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபேஸ்புக்கை வந்து டாப்பில் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு லைக் டாப் போர்ட்டலாக அதுக்கப்புறம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சா. ஸோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுது, அப்போ இன்ஸ்டாகிராமோட யூஐ அப்கிரேடாக அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க,
அந்த டைமில் 2010 டைமில் என்ன பண்ணாங்கன்னா டெவாப்ஸ் டூலை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராமை என்ன பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம டெவாப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து என்ன பண்ணுவாங்க, கோட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. கோட் பில்ட் பண்ணிவிட்டு அந்த அப்கிரேட் வர்றதுக்கே வந்து டெவாப்ஸோட அப்கிரேட் நார்மலாக அந்த அப்ளிகேஷனோட அப்கிரேட் வர்றதுக்கே நமக்கு இட் டேக்ஸ் ஹார்ட்லி வந்து 1 இயர் வரைக்கும். ஓகே, ஒரு 1 இயர் அந்த யூஐயை நம்ம அப்படியே யூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 இயருக்கு மேலே ஒரு ஸ்மால் அப்டேட்ஸ், ஒரு நார்மல் அப்டேட் வரும். பட் இப்போ நமக்கு அப்படி இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆப்வியஸாக ஒரு 3 months ஒன்ஸ் அண்ட் 6 months ஒன்ஸ் ஆச்சு உங்களுக்கு அப்டேட் வருதா? ஸோ அது சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் ஸ்மைலி அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் வேறு ஏதாவது அப்டேட்ஸாக அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் பேக் எண்டில் வந்து டெவாப்ஸ் ரன் ஆகுதுனால தான். ஸோ டெவாப்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது அவங்க வந்து ஒரு டைம் கோட் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த கோடை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி அது எல்லாமே வந்து நமக்கு என்னவா ரன் ஆக போகுது, ஆட்டோமேஷனாக ரன் ஆக போகுது. ஓகே, ஆஃப்டர் டெவாப்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு, ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த அப்கிரேட் ப்ராசஸை வந்து கண்டிப்பாக வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நீங்கள் கூகுளே எடுத்துக்கோங்களேன். கூகுளில் வந்து இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வருது, ஒரு ரிப்பப்ளிக் டே வருதுன்னா அந்த யூஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னைக்கு 12 o'clock எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா 12 o'clock நீங்கள் கூகுள்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே லோகோ வந்திருக்கும். அந்த ஃப்ளாக், நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் லோகோ வந்திருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டே 12 o'clock போய் பார்த்தோன்னா அந்த நேஷனல் ஃப்ளாகோட லோகோ இருக்காது. அப்போ இதுக்கு பின்னாடிலாம் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா டெவாப்ஸ். அது எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான். ஒரு டெவலப்பர் உட்காந்து என்னைக்கோ ஒரு நாள் இந்த டைமில் இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த கோட் எழுதி வச்சிட்டாரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆக போகுது, இன்டெகிரேட் ஆகி ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ டெவாப்ஸ் எங்கே ரியல் டைமில் டெவாப்ஸ் எங்கே ஒர்க் ஆகுது, எதில் ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே கிளியரா? இப்போ டெவாப்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ நான் வந்து ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொன்ன, டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், வெரிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ்னு சொன்னல, இது எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக பேக் எண்டில். ஸோ அவங்க ரெக்குவயர்மெண்ட் டிசைன் ப்ராசஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், அந்த டெவலப்மெண்ட் டீமோட வேலையும் டெஸ்டிங் டீமோட வேலையும் வந்து சைமல்டேனியஸ்லி வந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ டெவலப்மெண்ட் டீமோட வேலை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கோடு எழுதிட்டாங்க, கோடை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது வந்து என்ன ஆகும்னா சைமல்டேனியஸ்லி நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலண்டைன்ஸ் டே வருது அப்படின்னா அதுக்கான கோடை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கான கோடை வந்து இங்கே ரன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரன் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்குன்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலில் என்ன பண்ணும், அதை டெஸ்டிங் டீமுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மானிட்டருக்காக வந்து நெக்ஸ்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது எல்லாமே ஒரு பைப்லைனாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பைப்லைன் வந்து ஆட்டோமேஷனாக வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா? ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்க போது. அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஸ்டாப்பாகவே ஆகாது. இப்போ எனக்கு வாட்ஸ்அப் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, 2010 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டில் நவ் வரைக்கும் வாட்ஸ்அப்போட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ டில் நவ் வரைக்கும் அது பேக் எண்டில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேஷனாக ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years 30 years ஆனாலும் அந்த 20 years 30 years அதுக்கான அந்தந்த டெவலப்பர்ஸ் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் எப்போயுமே ஸ்டாப் ஆகாது. ஓகே, ரியல் டைமில் டெவாப்ஸ் இன்ஜினியர்னா அதான் இப்போது நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா இந்த பைப்லைன்ஸை நீங்கள் தான் வந்து இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இந்த பைப்லைன்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு டெய்லியும் அதை மானிட்டர் பண்ணுறது, அதில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் இருந்தால் அந்த கான்ஃபிகரேஷன் பார்த்து வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். டெவலப்பர் எழுதின கோடை வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கோடு தனியாக இருக்கும், பில்டிங்க்குன்னு ஒரு அப்ளிகேஷன் தனியாக இருக்கும், டெஸ்டிங்க்குன்னு ஒரு செலினிமி அப்ளிகேஷன் தனியாக இருக்கும், மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ரொமித்தீஸ், கிராஃபானா டூல் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அது எல்லாமே ஒரு சேம் பைப்லைனில் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸில் கொண்டு வரது தான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். இப்போது டெவாப்ஸில் வந்து டெவாப்ஸோட ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக டெவாப்ஸில் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம அந்த கோடை எழுதுகிறோம்ல, அந்த எழுதின கோடை வந்து நம்ம இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக? அதை தான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் தான் வந்து நமக்கு வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் இன்டகிரேஷன். ஸோ கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் இன் த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரன் பண்ணுறோம்ல, இந்த கோட் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு பிளேஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் அது ரன் ஆகி முடிச்சோன்னா இந்த கோட் எனக்கு வந்து பேக்கேஜாக க்ரியேட் ஆகணும். பேக்கேஜாக க்ரியேட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வெப்பில் போயிட்டு ஹோஸ்ட் ஆகணும். வெப்பில் ஹோஸ்ட் ஆகி முடிச்சுன்னா அது மானிட்டரிங் ப்ராசஸ்க்கு போகணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் இந்த சென்ஸ் அந்த கோடு கம்பைல் ஆகி இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு போகிறது தான் வந்து கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவஸ் டெலிவரி. ஓகே, கண்டினியூவஸ் டெலிவரி இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் வந்து என்ன ஆகும், கம்பைல் பண்ணி டெஸ்டிங் டீமுக்கு போகுது. டெஸ்டிங் டீமுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து லைக் பக் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த பக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் வந்து கண்டினியூவஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சர்வரை வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கண்டினியூவஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ கண்டினியூவஸ் டெப்ளாய்மெண்ட் இன் த சென்ஸ், இப்போ உங்களுக்கு அந்த கோடு வந்து லைக் நீங்கள் வந்து அந்த கோடு வந்து வந்துடுச்சு. அந்த கோடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூவஸாக வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா, இப்போ அது வந்து ரியல் டைமில் சர்வரில் போட்டு உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் திங். பட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் சர்வரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ளாய் பண்ணி பார்ப்பாங்க, இது ஒழுங்காக ஒர்க் ஆகுது, இந்த யூஐ எல்லாம் கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்னு அதை வந்து ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் கண்டினியூவஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவஸ் மானிட்டரிங். ஸோ கண்டினியூவஸ் மானிட்டரிங்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எஸ் அது ஒழுங்காக ரன் ஆகுதா, எங்கேயாவது ஸ்டாப் ஆகுதா, எந்த டைமில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மானிட்டரிங் டூலை வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ மானிட்டர் பண்ணுறது தான் வந்து கண்டினியூவஸ் மானிட்டரிங். அப்போ வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன டூல் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம கிட் அண்ட் கிட்ஹப் டூல் பற்றி பார்ப்போம். ஓகே, வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம கிட் அண்ட் கிட்ஹப் டூல் வந்து பார்ப்போம். அண்ட் நம்ம கண்டினியூவஸ் இன்டகிரேஷனுக்கு என்ன டூல் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா ஜென்கின்ஸ் டூல் வந்து பார்ப்போம். அந்த கோடை வந்து லைக் அந்த ஒர்க், இப்போது கோடு இருக்குது அப்படின்னா அந்த கோடை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு யார் சென்ட் பண்ணி விடுவா, ஜென்கின்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவஸ் டெலிவரி. ஸோ கண்டினியூவஸ் டெலிவரி இந்த சென்ஸ், நம்ம வந்து டெஸ்டிங், இப்போது டெஸ்டிங்க்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், டெஸ்டிங்க்கு நம்ம சிம்பிளாக சொன்னால் செலினியம் இருக்கா, ஸோ செலினியம் வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டினியூவஸ் டெலிவரிக்கு. நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக. ஸோ நம்ம டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டாக்கர், கியூபர்னெட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங் டூல்லையும் நிறைய மானிட்டரிங் டூல் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளங்க், ப்ரோமித்தீஸ், கிராஃபானா இந்த மானிட்டரிங் டூல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு 5 டூல் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 5 டூல் மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன டூல் பார்ப்போம் அப்படின்னா, இப்போ கிட்ஹப்ன்றது ஒரு டூல். ஓகேவா, ஸோ கிட்ஹப்பை சேர்த்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்கின்ஸ் முடிச்சுட்டு ஸ்ப்ளங்க் முடிச்சுட்டு ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா. இது ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா இதுவுமே வந்து ஒரு மானிட்டரிங் டூல் தான். ஸோ ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா டூல். அண்ட் அது முடிச்சுட்டு ஆன்சபிள், கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ்க்காக ஆன்சபிள் டூல் பார்ப்போம். அதுக்கப்புறம் டாக்கர் அண்ட் கியூபர்னெட்டிஸ் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக பார்ப்போம். இது ரெண்டும் முடிச்சுட்டு டெராஃபார்மே வந்து நமக்கு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும், கோட்காக பார்ப்போம். ஓகேவா, நம்ம டோட்டலாக வந்து 7 டூல்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஆமாம், இதுதான் வந்து ரியல் டைம்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டூல், வெறும் இப்போது சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் தான் இந்த டூல் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மார்க்கெட்டில் நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மானிட்டரிங்லாம் கேட்டிங்கன்னா நாகியோஸ் அந்த கோட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்சபிளுக்கு பதிலாக செஃப், பப்பட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் அவுடேட்டடாக இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆன்சபிள் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து மானிட்டரிங்க்கு நான் சொன்ன மாதிரி நாகியோஸ்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஸ்ப்ளங்க், ப்ரோமித்தியஸ், கிராஃபானா இந்த டூல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம அந்த டூல்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களை அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து டெவாப்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.